நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 21 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்ற தேர்தலில் வென்ற 9 தொகுதிகளோடு சேர்த்து 12 தொகுதிகள் காங்கிரஸ் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 21 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த முறை வென்ற 9 தொகுதிகளோடு சேர்த்து தற்போது 12 தொகுதிகள் கூடுதலாக ஆக மொத்தம் 21 தொகுதிகளை நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கேட்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், விரிவான விவரங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இந்நிலையில் கடந்த முறை 2019ஆம் ஆண்டு 9 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிகள் குறித்து இன்று சத்தியமூர்த்தி பவனில் முன்னாள் அமைச்சர் சல்மான் குர்ஷித் மற்றும் தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் அஜய்குமார் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே அழகிரி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் தற்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டிய தொகுதிகள் குறித்தான உத்தேச பட்டியலில் திமுகவிடம் அளிக்க இருக்கிறது. இந்நிலையில் கடந்த முறை 9 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்பொழுது 22 கூடுதலாக 12 தொகுதிகளை சேர்த்து 22 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதற்காக பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த முறை திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்நிலையில் அதற்கு கூடுதலாக 12 தொகுதிகள் சேர்த்து இந்த முறை திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் மற்றும் புதுச்சேரி கூடுதலாக சேர்த்து 22 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக அந்த உத்தேச பட்டியலை அளிக்க உள்ளது. இந்நிலையில் இன்று காலை தொடங்கிய இந்த ஆலோசனை கூட்டமானது 21 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த முறை 9 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது கூடுதலாக 12 தொகுதிகள் சேர்த்து 21 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அந்த உத்தேச பட்டியலை திமுக தேர்தல் குழுவினரிடம் அளிக்க இருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் குழுவினரை சந்தித்து இந்த பட்டியலை அளிக்க உள்ளது. இந்நிலையில் தற்போது அந்த உத்தேச பட்டியல் வெளியாகி உள்ளது. கடந்த முறை 2019ஆம் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் போட்டியிட்டது. இந்நிலையில் தற்போது கூடுதலாக 12 தொகுதிகள் சேர்த்து மொத்தம் 21 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.